Good morning, student. நம்ம இன்னைக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸில் ஒரு ஷார்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க சம்முக்கு போவோம். சம்மு ஆங்கிலத்தில் கன்ஸ்ட்ரக்ட் ஏ ஸ்கொயர் ஆஃப் சைட் 40 mm. அதில் 3 கேஸாக கேட்குறாங்க. ஒன்று வித் 2 sides ஹரிசாண்டல், பி வித் 2 sides ஈக்குவலி இன்க்ளைன்ட், ஆர் வித் 1 side inclined at 45 degree to HP. இது ரெண்டு விதமாக கேட்கலாம். இந்த பியை வித் 2 sides equally inclined or with 1 side inclined at 45 degree to HP. C with 1 side inclined at 30 degree to horizontal. ஓகே, இந்த 45 degree to HPயும் 30 degree to horizontalம் ஒரே மாதிரி தாங்க, பட் டிகிரி மட்டும்தான் வித்தியாசம். ரைட்டுங்களா? அதனுடைய தமிழாக்கத்தை பாருங்கள். கீழ்கண்ட நிலைகளில் உள்ளவாறு 40 mm பக்கால உள்ள ஒரு சதுரம் வரைக. ஏ, 2 பக்கங்கள் கிடைமாட்டமாக, தட் இஸ் ஹரிசாண்டல். ஸ்கொயர்னுடைய 2 பக்கங்கள் ஹரிசாண்டல், எதுக்கு? ஹெச்பிக்கு. அடுத்தது பி, 2 பக்கங்கள் சமகோணத்தில் சாய்வாக, ஈக்குவலி இன்க்ளைன் டு ஹெச்பி, 2 பக்கம், அல்லது ஒரு பக்கம் கிடைமட்டத்திற்கு 45 டிகிரி சாய்வாக. சி, ஒரு பக்கம் கிடைமட்டத்திற்கு 30 டிகிரி சாய்வாக. இந்த 3 கேஸ் கேட்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஷார்ட் கொஸ்டினில் இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் வரும். பட் 3 கேஸ் வந்தாலும் எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இங்கே 3 சம்மு நான் உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். பட் இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு ஷார்ட் கொஸ்டினில் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ சம்முக்கு வருவோம். நான் முதல்ல மாடலை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், சம் என்ன? கன்ஸ்ட்ரக்ட் ஏ ஸ்கொயர் ஆஃப் சைடு 40 mm. ஓகே, 40 mm பக்கால உடைய ஒரு சதுரத்தை கீழ்கண்ட நிலைகளில் வரைகின்றிருக்கான். அப்போ இது ஸ்கொயர் லேமினா. அப்போ இதனுடைய ஒரு பக்கம் எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 40. சதுரம் அப்படிங்கிறப்ப 4 சைடும் ஈக்குவல். அப்போ ஒரு சைடு 40ன்னா ரிமைனிங் இருக்கிற 3 சைடுமே எவ்வளோ தான் இருக்குன்னு அர்த்தம், 40. அப்போ அதில் இப்போ கேஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் என்னது? வித் 2 sides ஹரிசாண்டல். என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் லேமினாவில் 2 பக்கம் ஹெச்பிக்கு ஹரிசாண்டல். ரைட்டுங்களா? அப்போ 2 பக்கம் ஹெச்பிக்கு ஹரிசாண்டல் அப்படின்றப்ப இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஹரிசாண்டல்ங்கிறது எது உங்களுக்கு? தரை. புரியுதுங்களா? தரைக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் எப்படி இருக்கு? ஹெச்பிக்கு பேரலல். ரைட்டுங்களா? என்ன சொல்கிறேன்னா ஆர் ஹரிசாண்டல். ரைட்டுங்களா? என்ன சொல்கிறேன்னு பேரலல்னு சொல்லலாம், இல்லைன்னா ஹரிசாண்டல். எதுக்கு ஹரிசாண்டல்? ஹெச்பிக்கு ஹரிசாண்டல். அதே இந்த பக்கம் 2 எப்படி சார் அப்படின்னோன்னா ஹெச்பிக்கு பர்பண்டிகுலர், தட் இஸ் வெர்டிக்கல். ஹெச்பிக்கு வெர்டிக்கல். அதே சமயம் விபிக்கு எப்படி சார் அப்படின்னோன்னா பேரலல். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? எப்படி ஒன்றா உங்களுக்கு செம்ம ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஓகே, அப்போ ஹெச்பிக்கு 2 பக்கம், அதாவது ஸ்கொயர் லேமினாவுடைய இதனுடைய இரு பக்கம் ஹெச்பிக்கு பேரலாக இருக்கிறப்ப இப்படி தான் அதனோட பொசிஷன். அப்போ இதனுடைய இமேஜை நம்ம வரையணும். இது ஃபஸ்ட்டு கேஸ். ஓகேங்களா? 3 கேஸ்லையும் இதனோட பொசிஷனை பார்த்துருவோம். அப்புறம் எப்படி வரைகிறதுங்கிறத பண்ணிடலாம். 3மே ஸ்கொயர் தான். பொசிஷனை பொறுத்து, அதாவது சம்மோட கண்டிஷனை பொறுத்து அதனுடைய வரைகிற நிலை மட்டும் மாறுது. ஒன்றில் இப்படி தான் ஸ்கொயரை வரையணும், அதுக்கு தகுந்தாப்புல இங்கே வரைஞ்சிருக்கிறாங்க. தென் செகண்ட் கேஸ் பாருங்கள், என்னது? with 2 sides equally inclined to HP or with 1 side inclined at 45 degree. இந்த ஈக்குவலி இன்க்ளைன்ட் அப்படிங்கிறது பாருங்கள். ஈக்குவலி இன்க்ளைன்ட் இப்போ நான் இது என்ன பண்ணுறேன், ஃப்ளோர்லேயே வச்சிடறேங்க. இது பாருங்கள், இப்போ இப்படி இருந்துச்சுன்னா என்ன சார் அப்படின்னோன்னா ஹெச்பிக்கு பேரலல். இப்போ இந்த சைடும் இந்த சைடும் ஹெச்பிக்கு பேரலல். ஹெச்பிங்கிறது தட் இஸ் ஹரிசாண்டல் லைன். அதை நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், தரையாக எடுத்துக்கோங்க அப்படின்ட்டுருக்கேன். இது விபி. ஓகேங்களா? பர்பண்டிகுலர். இந்த ரெண்டும், இந்த சைடும் இந்த சைடும் விபிக்கு எப்படி இருக்குன்னா பேரலல், பட் ஹெச்பிக்கு எப்படி? பர்பண்டிகுலர், தட் இஸ் 90 டிகிரி. செகண்ட் கேஸ் என்ன சொல்கிறான், இந்த ஸ்கொயர் பிளேனில் இரு பக்கம் எப்படி இருக்குது அப்படின்னோன்னா ஹெச்பிக்கு ஈக்குவல் இன்க்ளைன்னா எப்படி மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ இது ஹெச்பி, இந்த ஹெச்பிக்கு
இந்த சைடும், இந்த சைடும் ஈக்குவலி இன்க்ளைன்னா எவ்வளவு அப்படின்னோம்னா, இந்த சைடும் 45 டிகிரி, இந்த சைடும் 45 டிகிரி. ஈக்குவலி இன்க்ளைன்னா அப்படிதான். இரு பக்கம் வந்து சமமான கோணத்தில் சாய்வாக இருக்கிறது. அதுதான் அதனோட அர்த்தம். எங்கேயுமே ஈக்குவல் இன்க்ளைன்னா ஒரு 45 டிகிரிக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னோம்னா, ஸ்கொயர் லேமினாவா வரைஞ்சிருங்க. ஓகே. அப்ப வரைஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா, நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னோம்னா, இந்த பக்கமும் ஸ்கொயர் பிளேனுடைய இந்த இரு பக்கமும் ஹெச்பிக்கு எப்படி இருக்கு? ஈக்குவலி இன்க்ளைன்ட். சம கோணத்துல இருக்கு. பிளேன லேமினானும் சொல்லலாம் இன்னொரு பேர்ல. ரைட்டுங்களா? இல்லன்னா இதே சம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னோம்னா, இந்த ஸ்கொயர் லேமினாவினுடைய இந்த ஒரு பக்கம் ஹெச்பிக்கு 45 டிகிரி கோணத்தில் இருக்கிறதுனாவும் இப்படி தான் வரும். ரைட்டுங்களா? என்ன சொல்றேன்னு? ஓகே. அப்ப இந்த பொசிஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னோம்னா, செகண்ட் கேஸ்க்கு வரையறோம். அப்ப ஆன்சர பாருங்க. ரைட்டுங்களா? ஓகே. தென் சி தேர்ட் ஒன் என்னது? வித் ஒன் சைடு இன்க்ளைன்ட் அட் 30 டிகிரி டு ஹரிசாண்டல். தமிழ்ல ஒரு பக்கம் கிடைமட்டத்திற்கு 30 டிகிரி சாய்வாக. ஏற்கனவே நம்ம பார்த்தது என்ன சார் அப்படின்னோம்னா, 45 டிகிரிக்கு இன்க்ளைண்டா பார்த்தோம். செகண்ட் கேஸ். அல்லது ஈக்குவலி இன்க்ளைன் டு ஹெச்பி அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன சொல்றான்? 30 டிகிரி அப்படின்னோம்னா, இந்த ஹெச்பிக்கு 30 டிகிரி கோணத்துல இந்த ஸ்கொயர் பிளேன் இருக்கிறாப்புல வரைஞ்சுக்கணும். ஓகேங்களா? மற்றபடி வேற ஒண்ணுமே மாற்றம் கிடையாது. இது அப்படியே சிமிலர் டு செகண்ட் கேஸ். ரைட்டுங்களா? என்ன சொல்றேன்னு, செகண்ட் கேஸ்ல நம்ம 45 டிகிரிக்கு வரையறோம். தேர்ட் ஒன்ல என்னது? 30 டிகிரிக்கு வரையறோம். தட்ஸ் ஆல். இப்போ பாருங்க. தேர்ட் ஒன் ஆன்சர். இதே ஸ்கொயர் லேமினா தான். செகண்ட பாருங்க. இந்த ஸ்கொயர் பிளேனை 45 டிகிரி இன்க்ளைன்ல வரைஞ்சிருக்கோம். தேர்ட் ஒன்ல 30 டிகிரி இன்க்ளைன்ல வரும். தட்ஸ் ஆல். இப்போ இது வந்து உங்களுக்கு ஸ்கொயர் லேமினா. இப்போ இதை விட்டுவிட்டு சப்போஸ் ஒரு ரெக்டாங்குலர் லேமினா வருதுன்னா இதே மாதிரி தான். இங்கே பாருங்க. இது வந்து என்னது? இதே ரெக்டாங்குலர் லேமினானா ஒன்றே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. லேமினாவோட வடிவம் மட்டும்தான் மாறுபடுது. இப்போ இந்த கண்டிஷனில் என்ன சொல்லலாம்? ரெக்டாங்குலர் பிளேனுடைய இரு பக்கம் ஹெச்பிக்கு பேரலல். இந்த இரு பக்கமும் ஹெச்பிக்கு பெர்பெண்டிகுலர், விபிக்கு பேரலல். இந்த ரெண்டு பக்கமும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ சொல்லுங்க. ஹெச்பியில் இப்படி வச்சுட்டேன். அப்போ இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஹெச்பிக்கு ஈக்குவலி இன்க்ளைன்டு. ரைட்டுங்களா? இல்லைன்னா எப்படி இதை இன்னொரு வகையில் கேட்கலாம்? ஒரு பக்கமானது 45 டிகிரிக்கு கோணத்தில் இருக்கிறது. இதே தேர்ட் கேஸ், ஒரு பக்கமானது 30 டிகிரி கோணத்தில் இருக்கிறது. இப்போ இது ரெக்டாங்குலர் லேமினாவை எடுத்துட்டேன். அடுத்து பாருங்க, ட்ரையாங்குலர் லேமினா ஆர் ட்ரையாங்குலர் பிளேன். சமபக்க முக்கோணத்தினுடைய ஒரு சமதள பரப்பு. அப்போ இந்த கண்டிஷனில் பாருங்க, ஹெச்பிக்கு பேரலல் இப்படி வரைஞ்சோம் அப்படின்னோன்னா ஹெச்பிக்கு பர்பண்டிகுலர். இப்படி வரைஞ்சோன்னா ஹெச்பிக்கு பர்பண்டிகுலர். அதே சமயம் விபிக்கு பேரலல். ரைட்டுங்களா? என்ன சொல்கிறேன்னு? ஓகே. இப்படி வரைஞ்சோம் அப்படின்னோன்னா ஹெச்பிக்கு ஈக்குவலி இன்க்ளைன்டு. ட்ரையாங்குலர் லேமினா ஹெச்பிக்கு ஈக்குவலி இன்க்ளைன்ட். இதை இப்படி வரைஞ்சேன் அப்படின்னோன்னா ஹெச்பிக்கு 30 டிகிரி கோணம். லேமினா தான், ஜஸ்ட் அதனுடைய பிளேனில் அதனோட வடிவம் தான் மாறுபடுது. அதுபடி ப்ரொசீஜர் ஒரே ப்ரொசீஜர். அடுத்து பாருங்க, ஹெக்ஸகனல் லேமினா பாருங்க, ஆர் ஹெக்ஸகனல் பிளேன். அப்போ இந்த பொசிஷனில், ஹெக்ஸகனோட இந்த பொசிஷனில் இந்த இரு பக்கமும் ஹெச்பிக்கு பேரலல் இப்படி இருக்கு. இதை இப்படி வச்சுட்டேன் அப்படின்னோன்னா இந்த இரு பக்கமும் ஹெச்பிக்கு பர்பண்டிகுலர், அதே சமயம் விபிக்கு பேரலல். இந்த இரு பக்கமும் ஹெச்பிக்கு ஈக்குவலி இன்க்ளைன். இது ரெண்டு கேஸில் வருது பாருங்க. இரு பக்கம் வந்து ஹெச்பிக்கு ஈக்குவலி இன்க்ளைன், சம கோணத்தில் இருக்குது. இந்த இரு பக்கமும் ஹெச்பிக்கு பர்பண்டிகுலர்னு சொல்லலாம், இல்லைனா விபிக்கு பேரலல்னு சொல்லலாம். ஹெச்பிக்கு பர்பண்டிகுலர்னா விபிக்கு பேரலல், விபிக்கு பர்பண்டிகுலர்னா ஹெச்பிக்கு பேரலல். ஒன்றுக்கு பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா இன்னொன்றுக்கு பேரலாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? என்ன சொல்கிறேன்னு? அப்போ இதை ரெண்டு கேஸில் சொல்லலாம்.
ஹெக்ஸாகனுக்கு மட்டும். இந்த இரு பக்கமும் ஹெச்பிக்கு ஈக்குவலி இன்க்ளைன்ட். இந்த இரு பக்கமும் ஹெச்பிக்கு பர்பெண்டிகுலர்னு சொல்லலாம், செங்குத்து. இல்லைன்னா விபிக்கு இணை அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இதே ஹெச்பிக்கு 30 டிகிரி கோணம்னா இந்த சைடை மட்டும் என்ன பண்ணணும், ஹெச்பிக்கு 30 டிகிரி கோணத்தில் வரைஞ்சிக்கணும். பாருங்க, ஒரே சமுதான் பிளேனுடைய வடிவம் மாறுபடும் பொழுது எப்படி அதனோட பொசிஷன் இருக்குன்னு பார்த்தோம். அப்படி பார்க்குறப்ப சம்மு ஒரே சம்மு தான், பிளேனுடைய வடிவம் மட்டும்தான் மாறுபடுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சம்முக்கு வர்றப்ப இங்கே ஸ்கொயர் பிளேன் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஓகே. சப்போஸ் ஒரு ட்ரையாங்குலர் பிளேன் வருது, ஒரு ரெக்டாங்குலர் பிளேன் வருது, ஒரு ஹெக்ஸாகனல் பிளேன் வருதுன்னா நீங்கள் ஒன்றே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு தான் இந்த சம்மிலேயே உங்களுக்கு எல்லா பிளேனையும் வச்சு காமிச்சது. ரைட்டுங்களா? ஓகே. இப்போ 1 by 1 இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகேங்களா? இது வரைகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போ சைடு எவ்வளவு? 40. இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம இந்த சம்மை வரைய போகிறோம். அளவு கொடுத்துட்டா சைடு எவ்வளவு? 40. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, ஏபி அப்படிங்கிற ஒரு லைனை 40 mmக்கு வரைஞ்சிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் இந்த பியை மையமாக வச்சு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைகிறேன். இதில் மறுபடியும் ஒரு 40 mmக்கு ஒரு பாயிண்டை மார்க் பண்ணுறேன், அது சி. மறுபடியும் ஒரு சிலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். அந்த சிலேருந்து 40 mmக்கு மறுபடியும் ஒரு பாயிண்டை குறிச்சேன்னா அது டி. மறுபடியும் இந்த டிலேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைனை வரைஞ்சி அது ஏயோட இணைச்சேன்னா நம்மளுக்கு வேண்டிய ஸ்கொயர் லேமினா இல்லைன்னா ஸ்கொயர் பிளேன், அதாவது சதுர சமதளமானது, சமதள பரப்பானது நம்மளுக்கு கண்டிஷன் ஏ படி கிடைச்சிடும். ரைட்டுங்களா? அடுத்தது பிக்கு வருவோம். ஓகேங்களா? தென் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம டைமென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னோன்னா இந்த சம் ஓவர். ஓகே. தென் அடுத்தது பிக்கு வர்றோம். 2 sides equally inclined or one side inclined at 45 degree. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, ஒரு ரெஃபரன்ஸ் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சி அதில் ஒரு இடத்துல பாயிண்ட் ஏவை நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு இன்க்ளைன் லைன் வரைகிறேன். அந்த இன்க்ளைன் கோணம் எவ்வளவுக்கு இருக்கணும்? 45 டிகிரிக்கு இருக்கும். ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சதில் பாயிண்ட் ஏவை மார்க் பண்ணிவிட்டு தென் பாகைமானி எடுத்துக்கிறேன். பாகைமானி என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, இந்த ஏயில் ரெஃபரன்ஸாக வச்சு இதில் ஒரு 45 டிகிரிக்கு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி ஒரு லைனை வரைஞ்சி அது ஏயோட இணைச்சேன் அப்படின்னோன்னா இந்த லைனானது 45 டிகிரி கோணத்தில் கிடச்சிடும். தென் இந்த ஏலேருந்து ஒரு 40 mmக்கு ஃபர்தராக ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுதான் பி. தென் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, இந்த ஏலேருந்து பர்பெண்டிகுலர், தட் இஸ் 90 டிகிரிக்கு இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்பெண்டிகுலர். இந்த ஏபிக்கும் இந்த ஏடிக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கணும். இந்த ஏபிக்கும் பிசிக்கும் பர்பெண்டிகுலர், தட் இஸ் 90 டிகிரிக்கு இருக்கணும். இதை சாய்வாக வரைஞ்சிடக்கூடாது. இந்த ரெண்டு லைனையும் ஏபிக்கு இந்த ஏடியும் பிசியும் பர்பெண்டிகுலராக இருக்கணும், 90 டிகிரியில் இருக்கணும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? கரெக்டாக டிராஃப்டரை யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஓகே. இல்லைன்னா பாகைமானியில் ஏலேருந்து 90 டிகிரி, பிலேருந்து 90 டிகிரிக்கு பாயிண்ட்டை மார்க் பண்ணி பர்பெண்டிகுலர் லைனை வரைங்க. டிராஃப்டர்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஓகே. அப்போ ஏலேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைகிறேன், பிலேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் செங்குத்து லைன் வரைகிறேன். ஏலேருந்து ஒரு 40 mmக்கு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன், அது டி. பிலேருந்து ஒரு 40 mmக்கு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன், அது சி. மறுபடியும் இந்த சியும் டியும் கனெக்ட் பண்ணேன்னா நம்மளுக்கு இந்த ஸ்கொயர் பிளேனானது 45 டிகிரிக்கு கிடைச்சிடும். இந்த கண்டிஷன் பி வந்து நம்மளுக்கு 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்னது? 2 sides equally inclined. இந்த ஏபியும் ஏடியும் ஹெச்பிக்கு 45 டிகிரி சமகோணத்தில் இருக்குங்கிற ஒரு கண்டிஷன். சமகோணம்னாவே 45 டிகிரி, அதை ஞாபகம் வச்சுக்க. செகண்ட் ஒன் சைடு இன்க்ளைன்ட் அட் 45 டிகிரி, அதாவது ஸ்கொயர் பிளேனில் ஒரு பக்கம் ஏபி வந்து ஹெச்பிக்கு 45 டிகிரியில் இருக்குது அப்படிங்கிற 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. தென் அடுத்தது தேர்ட் ஒன்,
தேர்ட் ஒன் என்ன சார் அப்படின்னோன்னா, ஒன் சைடு இன்க்ளைண்டட் 30 டிகிரி. ஒரு பக்கம் கிடைமட்டத்திற்கு 30 டிகிரி சாய்வாக. அது அப்படியே பி ஆட்டம். பி வந்து ஒரு பக்கம் கிடைமட்டத்திற்கு 45 டிகிரி. சி வந்து ஒரு பக்கம் கிடைமட்டத்திற்கு 30 டிகிரி. அப்ப என்ன? இதே மாதிரி தான் என்ன பண்றேன், ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி அதுக்கு நேம் ஏன்னு குடுக்குறேன். தென் பாகைமானி எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் ஏல ரெஃபரன்ஸா வச்சுக்கிறேன். ஒரு 30 டிகிரிக்கு ஒரு பாயிண்ட்ட மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண பாயிண்ட்ட என்ன பண்றேன் சார் அப்படின்னோன்னா, ஸ்கேல் ஆர் டால்டரை யூஸ் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னோன்னா, ஏயோட ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னோன்னா, இந்த லைன் 30 டிகிரி கோணத்துல கிடைச்சிரும். தென் அடுத்தது ஸ்கேலை யூஸ் பண்ணி ஏயிலேருந்து ஒரு 40 எம்எம்க்கு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். அதுதான் நம்மளுக்கு பி. மறுபடியும் சேம் ஸ்டெப் பி போல் என்ன பண்ணுறேன்னா, ஏயிலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைனும் பியிலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன், தட் இஸ் 90 டிகிரிக்கு லைனை வரைகிறேன். வரைஞ்சி இந்த ஏயிலேருந்து ஒரு 40 எம்எம்க்கு ஒரு புள்ளியை மார்க் பண்ணி டின்னு பேர் கொடுக்குறேன். பியிலேருந்து 40 எம்எம்க்கு புள்ளியை மார்க் பண்ணி சின்னு பேர் கொடுக்குறேன். தென் இந்த சிடியை இணைச்சேன்னா நம்மளுக்கு இந்த ஸ்கொயர் பிளேன் ஆனது 30 டிகிரி கோணத்தில் கிடைச்சிரும். இவ்வளோதான் சார் இந்த சம்மு. ஒரே லேமினா தான், பட் எத்தனை கண்டிஷன்? 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதே சம்மே என்ன பண்ணலாம் அப்படின்னோன்னா, வேற லேமினா, தட் இஸ் வேற பிளேன், அது ட்ரையாங்குலர் பிளேனாக இருக்கலாம், இல்லைன்னா ஹெக்ஸாகனல் பிளேனாக இருக்கலாம், இல்லை ரெக்டாங்குலர் பிளேனாக இருக்கலாம். இதே சம்மு வரலாம். சம்மு வந்துச்சுன்னா பொருளினுடைய இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்டினுடைய வடிவம் தான் மாறுபடுமே ஒழிய அதனுடைய ப்ரொசீஜரில் எதுவும் மாற்றம் இல்லை. ஓகே, இந்த சம்மு நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ஜென்ரலாக ஒரு 4 பாயிண்ட் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன். அதை நான் உங்களுக்கு மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். இந்த சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்ஸை நல்லா பார்த்துட்டு வாங்க. அந்த பேசிக்ஸ் வந்து இந்த லெக்சர்னுடைய ஆரம்பத்தில் இருக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு இந்த பிளேன்ஸினுடைய டாப்பிக்கில் எந்த ஒரு சந்தேகமே இருக்காது. அதனால் பேசிக்ஸை நல்லா பாருங்கள். பேசிக்ஸை பார்த்துட்டு சம்முக்கு வாங்க. தென் அடுத்தது பென்சில் யூஸிங். இதில் தேவையான ஆப்ஜெக்டை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா, அதெல்லாம் டார்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா மைக்ரோடிப் பென்சிலில் ட்ரா பண்ணிக்கோங்க. தென் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், டைமென்ஷன் லைன்லாம் டிம்மாக இருக்கணும். அதுக்கெல்லாம் 2H பென்சிலை யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஆரமார்க் 3:1 இருக்கணும். நீளம் 3 mm, அகலம் 1 mm இருக்கணும். ஆரமார்க் வந்து வரைஞ்சி ஷேட் பண்ணியிருக்கணும். தென் லெட்டரிங், நம்பரிங்லாம் டார்க்காக இருக்கணும். ஓகே, இந்த தேவையான ஆப்ஜெக்ட் லைன், லெட்டரிங், நம்பரிங், ஆரமார்க் இதெல்லாம் டார்க்காக இருக்கணும். டார்க்காக இருக்கிறதுக்கு மைக்ரோடிப் பென்சிலை யூஸ் பண்ணுங்கள். ரிமைனிங் எல்லாம் 2H பென்சிலில் இருக்கணும். அதனால் இந்த சம்மு முடிகிற வரைக்கும் 2H பென்சிலை யூஸ் பண்ணுங்கள். எல்லாம் ஓகே சார் அப்படிங்கிறப்ப தான் மைக்ரோடிப் பென்சில் எடுத்து தேவையானதை டார்க் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன சார் அப்படின்னோன்னா, தேவையான டிராயிங் டூல்ஸை எப்பயுமே கைவசம் வச்சுக்கோங்க. ஒரு சம்மை கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னோன்னா, வரைய போகிறேன் அப்படின்னோன்னா, தேவையான டிராயிங் டூல்ஸ் எல்லாம் உங்கள் கைவசம் இருக்கணும். அப்போ தான் அந்த சம்மை சரியான அளவுலையும் தெளிவாகவும் வரைய முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் அடுத்தது ஃபோர்த் ஒன், லாஸ்ட் ஒன் என்ன சார் அப்படின்னோன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இதே சமயம் வரலாம். ஜஸ்ட் இந்த டைமென்ஷன் இப்போ சைடு 40 mmங்கிறது ஒரு 50 mm வரலாம், இல்லை 30 mm வரலாம். இந்த ஸ்கொயர் லேமினாவுக்கு பதில் ட்ரையாங்குலர் லேமினா வரலாம். 45 டிகிரிக்கு பதிலாக 50 டிகிரி வரலாம். அளவுகள் தான் மாறும், அல்லது லேமினாவை, அதாவது பிளேனுடைய வடிவத்தை தான் மாறுமே தவிர ப்ரொசீஜரில் எதுவும் மாற்றம் இருக்காது. பேசிக்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், சம்மை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோன்னா எப்படி கொடுத்தாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இந்த லெக்சர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இந்த லெக்சரை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். மறுபடியும் நம்ம இன்னொரு லெக்சரில் இன்னொரு சம்மோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.